ஹாய் காய்ஸ், எல்லாருமே எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் பிஜே ஆனந்த். என்னப்பா கையில் பெண்ணெலாம் கொண்டு வந்திருக்கான் அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. இந்த பெண் எதுக்கு அப்படின்னா, பிக் பாஸில் என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம வீடியோவில் ஃபுல்லாக ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு கெஸ்ட் வந்திருக்காங்க, அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம். பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னென்னலாம் நீ ஃபுல்லாக சண்டை நடந்துச்சு, என்னென்ன டாஸ்க் வச்சு யார் யாரெல்லாம் சண்டை போட்டால் அவங்கள பற்றி நம்ம பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம ப்ரீஃபாக இந்த வீடியோவில் ஃபுல்லாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த பெண்ணு தான், ஏன்னா அந்த பெண்ணில் தான் நிறைய சில வார்த்தைகள் எழுதியிருக்கோம். ஸோ அந்த வார்த்தைகள்லாம் மக்கள் உங்களுக்கு நான் தெரியப்படுத்த போகிறேன். இதுக்கு முன்னாடி பிஜே ஆனந்த் டாக்கி சேனலை ஒரு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க மக்களே. அந்த நோட்டிஃபிகேஷன் சிம்பிள் இருக்கும், அதை ஒரு கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்து சேரும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு ஆதரவு கொடுங்க. இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில வார்த்தைகள், ஏன்னா இந்த பெண்ணு தான் ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன், இந்த பெண்ணில் சில வார்த்தைகள் எழுதியிருக்கேன். ஸோ மறக்காமல் நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், சரியா? சரி, இப்போ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் நடந்துச்சு, ஏன்னா நம்ம இப்போ இந்த என்றைக்குமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சில வார்த்தைகள் சில டைம்லாம் சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ சில சண்டைகள் வர ஆரம்பிக்க போகுது. அது யாரால் ஆரம்பிக்க போகுது அப்படின்னா, நம்ம சாண்ட்ரா அவர்கள், அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா, திவ்யா, வியானா, விஜய் பார்வதி, இவங்க 4 வியானா, விஜய் பார்வதி, கனி, இவங்க எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, நம்ம சமையல், அதாவது இவங்க கிச்சனை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம விக்ரம், சுபிக்ஷா, கமருதீன், இவங்க எல்லாருமே ரொம்ப இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ நீங்கள் இதுக்கு தேவையில்லாமல் அவங்களுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க கனி அப்படின்னு சொல்லி சாண்ட்ராவும், திவ்யாவும், பார்வதி, இவங்க 3 பேருமே நம்ம கனி அவர்கள்ட்ட பெரிய பிளான் போடுறாங்க. இதனால் அந்த பிளான் போடுறாங்க அப்படின்னா, நம்ம பார்வதி அவர்கள் இப்போ டீமை மாற்றிட்டாங்க. ஏன்னா வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்த நம்ம திவ்யா, சாண்ட்ரா அவங்க கூட இப்போ ஜாயின்ட் ஆகிட்டாங்க. வாட்டர்மெலன் ஸ்டார் கூட தான் இருந்தாங்க. அண்ணேன்னு சொல்லி ஒரு பெரிய பாசத்தோடு இருப்பாங்க. இப்போ என்னன்னு தெரியல, நேராக எங்கே மாறிட்டாங்கன்னா, நம்ம திவ்யா, அதுக்கப்புறம் நம்ம சாண்ட்ரா அவங்க டீமில் மாறிட்டாங்க மக்களே. ஸோ யார் மாறினா என்ன, இது ஒரு டாஸ்க்கு. எல்லாருமே பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இன்றைக்கி இருப்பாங்க, நாளைக்கு வெளியே போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இவங்களே டீமை மாற்றிக்கிட்டாங்க. ஆனால் என்ன டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அக்கா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் நம்ம ஒரு பிளான் போடுவோம், அந்த பிளான் படி நீங்கள் உங்களுக்கு சமைச்சு கொடுங்க, இல்லைன்னா இவங்க ரொம்ப இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நைட்டே ஒரு டிஸ்கஸ் பண்ணிடுறாங்க. நம்ம கனி அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நான் இருக்கேன், நான் இது மாதிரி நான் எல்லாம் இவங்களுக்கு க்ளீனாக பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே. ஆனால் அதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குன்னு தான் காலையில் ஆரம்பிச்சு பிக் பாஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, உங்களுக்கு யூனிஃபார்ம், அதாவது ஒரு யூனிஃபார்ம் நாங்கள் கொடுத்துருக்கோம், ஸோ அந்த யூனிஃபார்ம் எல்லாருமே போடுங்க அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் ஒரு அலாட்மெண்ட், அதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. உடனே எல்லாருமே யூனிஃபார்ம் போட்டாங்க. ஆனால் சாண்ட்ரா அவர்கள் மட்டும் யூனிஃபார்மை போடவே இல்லை. அதுக்கு நம்ம விக்ரம் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சாண்ட்ரா யூனிஃபார்மை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் போட முடியாது அப்படின்னு சொல்லி சாண்ட்ரா அவர்கள் பயங்கரமாக சொல்லி முடிச்சுட்டாங்க. உடனே எல்லாருமே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லி நம்ம கனி அவர்களும் ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே இவங்க 4 பேரும் தான் டீமாக இருந்து டிஸ்கஸ் பண்ணாங்க. இப்போ கனி அவர்கள் இது பண்ணும்போது சாண்ட்ரா அவர்களுக்கு ஒரு ஷாக் ஆகிட்டு, என்னடா நம்ம டீமில் இருந்து நம்மளே இது பண்ணுறாங்களா அப்படின்னு. ஸோ இருந்தாலும் அவங்க, ஏன்னா ஒரு டீமில் அவங்க எல்லாமே பிளான் பண்ணி இருக்கும்போது திடீர் வந்து நீ இப்படி தான் பண்ணணும் அப்படின்னா அவன் நமக்கே ஷாக் ஆயிரும். அதே மாதிரி நம்ம சாண்ட்ரா அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. பட் அவங்க ஒரு ட்விஸ்ட்டை புரிஞ்சுக்கிட்டாங்க, இங்கேயும் ஒரு கேம் நடக்குது அப்படின்னு சொல்லி. அவங்க நினச்சிட்டா, நீங்கள் தான் கேம் விளாடுவீங்களா, நான் கேம் விளாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு நம்ம திவ்யா அவர்கள்ட்ட போய் இல்லை நம்ம எல்லாருமே பிளான் பண்ணியிருக்கோம், ஆனால் இங்கே பாருங்கள் கனி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு. உடனே நம்ம திவ்யா அவர்கள் என்ன சொல்லுவாங்க, சரி நம்ம போய் ஆனால் விஜய் பார்வதி என்ன செய்கிறாங்கன்னா, இவங்களுக்குள்ளே, அதாவது விஜய் பார்வதி கனி அவர்களும் கிச்சன் டீமில் இருக்கிறாங்க. கிச்சன் டீமில் இருந்து அவங்க அக்கா, நான் ஆல்ரெடி வாட்டர்மெலன் ஸ்டாரில் அண்ணே சொல்லி வாட்டர்மெலன் ஸ்டார் வீட்டை விட்டு வெளியே போயிட்டார். இப்போது நம்ம கனி அவர்கள் புதுசாக ஜாயின்ட் ஆகிருக்கிறாங்க. ஆனால் இந்த வாரம் நாமினேஷன் லிஸ்ட்டில் நிறைய ஓட்டிங் லிஸ்ட்லாம் போயிட்டுருக்கு. இன்றைக்கி கண்டிப்பாக நான் இந்த வாரம் கண்டிப்பாக தெரிஞ்சிடும் யார் யாரெல்லாம் நாமினேஷனில் இருக்கா, யார் யாரெல்லாம் வெளியே போக போகிறான்னு. அதிலேருந்து அவங்க தப்பிக்கிறது தான் இந்த பிளான்லாம் போடுறாங்க. நீங்கள் என்ன தப்பிச்சாலும் கண்டிப்பாக அதாவது வீக்கெண்ட், அதாவது வாரத்திற்கு ஒருக்கா கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக வெளியே போய் தான் ஆகணும். ஸோ அதனால் நீங்கள் என்ன இது பண்ணாலும் ஒரு வாரத்தில் தப்பிச்சாலும் அடுத்த வாரத்தில் கண்டிப்பாக போயிடணும் மக்களே. ஸோ அது மக்கள் அதாவது நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க, நானும் வாட்ச் பண்ணிகிட்ருக்கேன். இவங்களுக்குள்ளே ஒரு டாஸ்க்கு, நேற்று நைட் நல்லா பேசுகிறாங்க, இன்றைக்கி நைட்டு அவங்க டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறாங்க. அப்போ எப்படி இருக்கும் பாருங்கள். ஒவ்வொரு டாஸ்க்கு அதாவது அவங்க பிளான் போடுறது அவங்களுக்கே தெரியாது போல், அந்தளவுக்கு தான் இருக்குது. நம்ம விக்ரம் என்ன
சொல்கிறார் அப்படின்னா யூனிஃபார்ம் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரம் பயங்கரமாக ஒரு பாட்டும் பாடுறாரு. உடனே யூனிஃபார்ம் போடலைன்னா காது கேட்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடணும்னு நம்ம சாண்ட்ரா அவர்களுக்கு பயங்கரம் கோவம் வந்துட்டு நான் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிலாம் ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே. அதுக்கப்புறம் நம்ம கனி அவர்கள் இருக்காங்க தெரியுமா, நீங்கள் யூனிஃபார்ம் போடணும், நீங்கள் ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சொல்லி முடிச்சிட்டாங்க. சாண்ட்ரா அவர்கள் என்னடா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்சு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க மக்களே. பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே என்னெல்லாம் விஷயம் நடக்குது நீங்களே பாருங்கள். ஏன்னா நேற்று நைட்டு நல்லா பிளான் பண்ணுறாங்க, காலையில் பார்த்து அவங்களே டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறாங்க மக்களே. ஸோ கொஞ்சம் கவனமாக அவங்க இந்த டாஸ்க்கெல்லாம், ஏன்னா வரக்கூடிய நாட்கள் இந்த 46 நாள் 45 நாள் போனது பெரிய விஷயம் தான். உள்ளே இருக்கிறவங்களாம் ஒவ்வொரு நிமிஷமும் அவங்கவுங்க டிஃப்ரெண்ட்டாக மாறிடுறாங்க. என்ன மாறினாலும் அந்த டாஸ்க்கையும் நல்ல டாஸ்க்காக தான் போயிட்டுருக்கு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் வீட்டை விட்டு வெளியே போனாலும் கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு. பட் வரக்கூடிய நாட்கள் என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் நம்ம யூனிஃபார்ம் போடுன்னு சொல்லி பெரிய டாஸ்க்கு நம்ம சாண்ட்ராவும் திவ்யாவும் பெரிய பிளான் பண்ணுறாங்க. அக்கா நம்ம நேற்று நைட்டு நல்லா பிளான் பண்ணோம், இவங்க பாருங்கள் இவங்க இப்படி இருக்காங்க, நீங்கள் வாங்க இந்த நியாயத்தை கேளுங்க அப்படின்னு சொல்லும் போது நம்ம திவ்யா அவர்கள் வந்துட்டாங்க. அந்த கனி அவர்கள்ட்ட நீங்கள் எதுக்கு, அதாவது நம்ம எல்லாருமே பிளான் பண்ணோம், ரவை கஞ்சி கொடுக்கணும், உங்களுக்கு ஒரு டாஸ்க் வைக்கணும், அதில் டாஸ்க்கில் அந்த மார்க்குக்கு நீங்கள் கம்மியாகனா அதுக்கு ஒரு ரவை கஞ்சி கொடுக்கணும் தான் இது ஒரு டாஸ்க்கு நம்ம பிளான் பண்ணோம். ஆனால் நீங்கள் எதுக்கு இதுக்கு மாறுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள் நான் பண்ணது சாரி தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக அவங்க சாரியை கேட்டாலும் அந்த சாரியை கேட்டுறதுக்கு அவங்க என்னன்னாலும் சாரியை கேட்கலாம். ஆனால் சாரியை கேட்டாலும் அவங்க என்ன சொன்னாங்க, இல்லை நீங்கள் பண்ண தப்பு தானே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கனி அவர்கள்ட்ட திவ்யா அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டாங்க. சரி என்ன நடந்தாலும் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் சொல்லு. இதில் என்னதுன்னா நம்ம சுபிக்ஷா அவர்கள் நம்ம ஒரு பாட்டு பாடுறாங்க. இப்போ இந்த வாரத்தில் சுபிக்ஷாவோடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பயங்கரமாக இருக்குது. என்ன இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. ஒரு நார்மலாக போயிட்டுருக்கு. நம்ம வாட்டர்மெலன் ஸ்டார் இப்போ வீட்டில் இல்லைனாலும் கூட கொஞ்சம் நார்மலாக போயிட்டுருக்கு பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே. இந்த நிக்குள்ள எபிசோடில் நல்லா தான் போயிட்டுருக்கு. இருந்தாலும் இவங்களுக்குள்ளே சின்ன விஷயத்தினாலும் அது பெருசாக க்ரியேட் பண்ணுறது. ஆனால் பார்வதி அவர்கள் இருக்காங்களே பயங்கரமாக சவுண்டு போட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ கொஞ்சம் சவுண்டெல்லாம் குறைச்சிருக்காங்க. பட் இந்த வாரத்தில் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்மளை கொஞ்சம் வாட்ச் பண்ணி பார்க்கலாம் மக்களே. ஸோ அதுக்கப்புறம் விக்ரம் இவங்க எல்லாருமே அந்த பூண்டு உரிக்கிறதுக்கு, அதாவது பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்க சமையல் கிச்சன் இருக்கணும், அவங்க நம்ம கனி அவர்களை வெளியே கூப்பிட்டு போய் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது இல்லை நீங்கள் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க பூண்டுலாம் உரிக்கிறாங்க. அதை என்ன செஞ்சிடறாங்கன்னா குப்பையை அதில் தூக்கி, அதாவது அந்த பூண்டு உரித்து அந்த தோல் எல்லாமே அந்த குப்பையை வீட்டுக்குள்ளேயே போட்டுடுறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு க்ளீன் பண்ணுறாங்க, க்ளீன் டீம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விக்ரம் சொல்கிறாரு இல்லை க்ளீன் பண்ணக்கூடாது அப்படின்னு ஈஸியாக முடிச்சிடும். உடனே நம்ம அதுலேயும் ஒரு பாட்டு, நாங்கள் க்ளீன் பண்ண மாட்டோன்னு சரி எப்படியோ போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பிக் பாஸ் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குது. யார் வராங்கன்னா ஒரு நியூ கெஸ்ட் வராங்க. ஆனால் உங்கள் டாஸ்க் அப்படி தான் இருக்கும், ஆனால் கெஸ்ட் வந்துட்டு போயிடுவாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க. சரி யார் அந்த கெஸ்ட் அப்படி, பூர்ணிமா ஆல்ரெடி நம்ம பிக் பாஸில் இருந்தவங்க தான். ஸோ அவங்க என்ன செய்றாங்கன்னா பட ப்ரமோஷனுக்கு வராங்க. ஸோ அவங்க வரதுக்கு முன்னாடி ஒரு பயங்கரம் இவங்களே ஒரு ஏன்னா கெஸ்ட் இவங்களுக்கு தெரியாது. வந்ததுக்கப்புறம் இவங்க டான்ஸ்லாம் போட்டு பயங்கரம் ஆடி அவங்கள வரவேற்று அவங்கள இன்வைட் பண்ணி வாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு படத்தோட ப்ரமோஷனை சொல்கிறாங்கன்னா இந்த படம் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு எல்லோ டிஷர்ட் கொடுத்து நீங்கள் பாருங்கள் நம்ம படமும் அதே மாதிரி தான் மஞ்சள் கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஈஸியாக முடிச்சிட்டாங்க மக்களே. இன்றைக்கி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பூர்ணிமா வந்து அவங்க படத்தோடைய ப்ரொமோட் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. இதுதான் காலையில் நடந்த விஷயம். ஸோ அந்த எபிசோடு இன்னும் ஒரு எபிசோடு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வரும், அதை மறக்காமல் தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள் மக்களே. பிஜே சானந்த் டாக்கி சேனலை நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். எங்களுக்கு நீங்கள் ஆதரவு கொடுங்க. உங்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மிகப்பெரிய பலம். ஸோ நீங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு நாளும் டே பை டேவாக நம்ம பிக் பாஸில் உள்ள அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் வரும். பிஜே சானந்த் டாக்கி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைபரும் பண்ணிடுங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் சிம்பிளை நீங்கள் எப்போவுமே ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இன்றைக்கி உள்ள எபிசோட் எல்லாமே. இன்னும் ஒரு பார்ட் இருக்குது. ஸோ அந்த வீடியோ நம்ம சேனலில் வரும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். சரியா மக்களே? ஸோ எப்பொழுதும் நான் உங்கள் நண்பன், தம்பி, உறவு யாருனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வீடியோலேருந்து நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.